Hi friends, welcome to Sheeja Tech Official. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோஸ் பார்க்க போறோம் அப்படினா எப்படி அன்லிமிட்டடாட்டு தமிழ் ஃபாண்ட் இங்கிலீஷ் ஃபாண்ட் ஆட் பண்றது, அதை எப்படி நீங்களே டவுன்லோட் பண்றது, அதை zip ஃபைலா இருக்கதை எப்படி நம்ம TTF-ஆ சேஞ்ச் பண்றது எல்லாமே டீடைலா பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படினா லைக் பண்ணி ஸ்கிப் பண்ணாம பாருங்க फ्रेंड्स. அப்பதான் இதுல 400 தமிழ் ஃபாண்ட் நான் கொடுத்திருக்கேன். நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படினா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स. யாராவது தமிழ் ஃபாண்ட் கேட்டாங்க அப்படினா நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க फ्रेंड्स. ஓகேவா? வாங்க फ्रेंड्स, எப்படி ஃபர்ஸ்ட் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படினு சொல்லி Picsartலயும் pixellabலயும் எப்படி அன்லிமிட்டடா ஃபாண்ட் ஆட் பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். வாங்க फ्रेंड्स, ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படினு. ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்க அப்படினா கூகுள்ல ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு அதுல டாஃபாண்ட் அப்படின்னு நீங்க டைப் பண்ணாலே போதும், உங்களுக்கு அந்த பேஜ் வரும். இப்போ பாத்தீங்க அப்படினா நான் இத டைப் பண்றேன். டைப் பண்ணீங்க அப்படினாவே ஃபர்ஸ்ட்ல இருக்கும். ஓகேவா? இப்போ டாஃபாண்ட் மட்டும் நீங்கவே கொடுத்தாலே போதும். இப்போ பாத்தீங்க அப்படினா இதுல ஃபர்ஸ்ட் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபாண்ட்ஸ் வரும். நீங்க மேலே பாத்தீங்க அப்படினாலே தெரியுது, நிறைய ஃபாண்ட் வரும். உங்களுக்கு பிடிச்சதை நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்க அப்படினா இல்லைனா வேரியஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதில் நான் ஒரு ஃபாண்ட்டை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபாண்ட் இருக்கும். இங்கிலீஷ் ஃபாண்ட் தான் எல்லாமே. நீங்கள் இப்போ நான் வேரியஸ்னு ஒரு ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே நிறைய எக்கச்சக்கமான ஃபாண்ட்ஸ் வருது. நீங்கள் இதில் டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே டவுன்லோடிங் அப்படின்னு காணிக்கும். ஓகேவா? இப்போ எனக்கு டவுன்லோட் ஆகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகிட்டு எனி ஓப்பன் காணிக்கும். நம்ம எனி எப்படி ஓப்பன் பண்ணுறது, இப்போ நான் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேஜில் எனக்கு டவுன்லோட்ஸில் இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்களா சிப் ஃபைலில் தான் நம்மளுக்கு சேவ் ஆகும். எல்லா டிடிஎஃப் ஃபாண்ட்டுமே நம்மளுக்கு டவுன்லோட் பண்ணும்போது சிப் ஃபைலாக தான் நம்மளுக்கு சேவ் ஆகும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம சிப் ஃபைலாக நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கூகுள் ப்ளே ஸ்டோர் கிளிக் பண்ணிக்கோங்க. zarciver அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு அப்ளிகேஷன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதில் ஓப்பன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓப்பனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். ஓகேவா? இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சிப் ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு சிப் ஃபைல் எடுக்கிறேன். என்னதுன்னா ஷீஜா டெக் அஃபிஷியல், அந்த ஷீஜா டெக் அஃபிஷியல் தமிழ் ஃபாண்ட் அப்படின்னு அந்த சிப் ஃபைல் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, என்ன இருக்குது ஷீஜா டெக் அஃபிஷியல் தமிழ் ஃபாண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான டிடிஎஃப் ஃபாண்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிடிஎஃப்பில் உங்களுக்கு இதாகும். இதை நீங்கள் காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண டிடிஎஃபாக சேஞ்ச் பண்ண அந்த இதை எப்படி பிக்சார்ட்லேயும் பிக்சல் அப்ளிகேஷன்லேயும் இன்சர்ட் பண்ணுறது, அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ரெண்டு மெத்தடில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஒன்று அப்ளிகேஷன் வச்சு, இன்னொன்று அப்ளிகேஷன் இல்லாமல் நம்ம நார்மல் ஃபைல் மேனேஜர்லேயே போய் பண்ணலாம். இதில் எது பெஸ்ட்டாக இருக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன்லேயுமே என்கிட்ட ஃபாண்ட் இருக்கா அப்படின்னு உங்கள்கிட்ட காமிச்சிக்கிறேன். இல்லாட்டா நீங்கள் டவுட் படுவீங்க. அதனால் இப்போ நான் பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணி ஃபாண்ட் பேஜுக்குள்ளே போய் நான் என்னென்ன ஃபாண்ட் இருக்குது, மை ஃபாண்டில் இருக்குது அப்படின்னு நான் செக் பண்ணி காணிக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஸ்கிப் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். வீடியோ லென்த்தாக போகுது அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் நான் ஒரு பேக்ரவுண்டில் ஒரு இமேஜஸை நான் இப்போ செட் பண்ணுறேன். ஒரு பிளாக் கலர் இமேஜஸ் செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இப்போ ஷீஜா டெக் அஃபிஷியல் அப்படின்னு எழுதுறேன். ஓகேவா? அஃபிஷியல் அப்படி எழுதி இதில் டிக் கொடுத்துக்கிறேன். டிக் கொடுத்தேன் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஒரு ஆரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க இதில் மை ஃபாண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் ஒன்றுமே இல்லை, ஃபாண்ட்ஸ் ஒன்றுமே இல்லை. எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிக்கிறேன். இதை பேக் வந்துக்கிறேன். நெக்ஸ்ட் pixellab அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் ஃபாண்ட் தான் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போகிறோம். இப்போ இதில் செகண்ட் ஏன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி மை ஃபாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட தமிழ் ஃபாண்ட் ஒன்றுமே இல்லை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இங்கிலீஷ் ஃபாண்ட் தான், ஒரு தமிழ் ஃபாண்ட் கூட இல்லை. நான் எல்லாமே எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி இது எல்லாமே நான் பேக் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய zarciver அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கிறது
இதில் வந்து என்னோட தமிழ் ஃபாண்ட் எல்லாமே இருக்குது. இப்போ ஷீஜா டெக் அஃபிஷியல் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய ஃபாண்ட் இருக்குது. இதில் வந்து நான் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 இதாக கொடுத்துருப்பேன். ஓகேவா, 2 இதாக கொடுத்துருந்தேன், 2 ஃபைலாக கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஒரே ஃபைலாக கொடுக்கும்போது உங்களால் டவுன்லோட் பண்ண முடியாது. இப்போ செந்தமிழ் ஃபாண்ட்னு ஒரு 250 ஃபாண்ட்ஸ் கொடுத்துருப்பேன். எக்ஸ்ட்ராவாக ஒரு 200 ஃபாண்ட் கொடுத்துருப்பேன். ஓகேவா, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே மீடியா ஃபயரில் தான் இருக்கும். இப்போ வந்து இதில் வந்து மல்டி செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 105 ஃபாண்ட் இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு செலக்ட் ஆல் கொடுக்கணும் அப்படின்னா வந்து செலக்ட் ஆல் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா மல்டி செலக்ட் கொடுத்துட்டு இதில் ஒரு டபுள் டிக் இருக்குது, அதை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சும்மா நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இதில் வந்து காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இப்போ காப்பி பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு பேக் போயிடாதுங்க, தயவுசெய்து பேக் போகாமல் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து இதில் காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த இது ஆயிரும். ஓகேவா, இனி வந்து பேக் போகாதுங்க. இதில் வந்து மேலே ஒரு எல்லோ கலரில் இருக்குது, அது அங்கே அந்த பேஜ் போய்க்கோங்க. போயிட்டு நீங்கள் வந்து எதுலெல்லாம் ஆட் பண்ணணுமோ அதிலெல்லாம் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணக்கூடியது வந்து பிக்சார்ட்லேயே ஆட் பண்ணிடலாம். இதில் ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து ஃபாண்ட்டுன்னு ஒரு பேஜ் இருக்கும், அதுலேயே நீங்கள் வந்து இதில் பேஸ்ட் ஐக்கான் இருக்கும் க்ரீன் கலரில், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா ஃபாண்டுமே இதில் உங்களுக்கு ஆட் ஆயிரும். பார்த்திங்க அப்படின்னா இது நம்மளுக்கு எல்லாமே ஆட் ஆகிட்டு இதை பார்த்திங்கன்னா பேக் போயிடலாம். பேக் போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஷீஜா டெக் அஃபிஷியல் தமிழ் ஃபாண்டில் போய் நம்ம திரும்பவும் செலக்ட் ஆல் கொடுத்துட்டு இதில் வந்து டிக்கில் போய் செலக்ட் ஆல் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதே போல் இதை லாங் ப்ரெஸ் பண்ணி பின்னொருக்க காப்பின்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேக் போடுறதுக்கு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக காப்பி ஆகும். ஓகேவா, இனி வந்து பிக்சார்ட் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பிக்சார்ட்டில் ஃபாண்டுன்னு ஒரு ஃபோல்டர் கண்டிப்பாக இருக்கும். அந்த ஃபோல்டரை இதில் பேஸ்ட் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இப்போ நம்ம வந்து எல்லா டிடிஎஃப் ஃபாண்டையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். பார்த்திங்க அப்படின்னா வந்து என்னதுன்னா நம்ம வந்து எப்படி நம்ம எல்லாமே கரெக்டாக செட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து ஸ்கிப் எல்லாமே கொடுத்து ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்கிப்பு ஓகே, இதில் வந்து ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி பிளாக் கலர் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணுறேன் டெக்ஸ்ட்டு, அதில் ஷீஜா டெக் அப்படின்னு எழுதிட்டேன். இதில் டிக் ஆப்ஷன் இருக்குது, அதையும் கொடுத்துட்டேன். இதில் வந்து ஆரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மை ஃபாண்ட்டுன்னு ஒரு பேஜ் பார்த்திங்க அப்படின்னா இதில் எக்கச்சக்கமான ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஃபாண்ட், நீங்கள் பார்த்தாலே தெரியுது இது ஒரு ஃபாண்ட். அதே போல் இதை கிளிக் பண்ணி மை ஃபாண்டில் போய் இதில் வந்து நீங்கள் வந்து நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து எல்லா ஃபாண்ட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியுது நிறைய ஃபாண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்குது. இப்போ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அது வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து இது வந்து டூப்ளிகேட் க்ரியேட் பண்ணி நான் வந்து ஆட் பண்ணி காணிக்கிறேன். அது வந்து KineMasterல எப்படி சாரி ஃப்ரெண்ட்ஸ், pixellab அப்ளிகேஷனில் எப்படி நிறைய ஃபாண்ட் இது பண்ணுறது, இதில் எல்லா ஃபாண்டுமே ஆட் ஆகிட்டு இப்போ வந்து pixellab அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக வந்து கலர்ஸ் தெரியறதுக்காண்டி ஒரு பிளாக் கலரை செட் பண்ணிக்கிறேன். இப்போ நியூ டெக்ஸ்ட்டில் நான் வந்து என்ன செட் பண்ணுறேன்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஷீஜா டெக் அப்படின்னு செட் பண்ணுறேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்குது. இதை வந்து ஒரு 4-5 நான் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா, இப்போ இதை வந்து காப்பி கொடுத்து நான் வந்து இதை காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 5 ஃபாண்ட் நான் வந்து இது பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இதெல்லாமே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு ஃபாண்ட் எழுதிட்டு இதில் வந்து ஃபாண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி மை ஃபாண்டில் போங்க. மை ஃபாண்டில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃபாண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தாலே தெரியுது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஷீஜா டெக்கில் வந்து இந்த டாட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். இப்போ ஃபாண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் மை ஃபாண்ட் போய்க்கோங்க. நீங்கள் வந்து தம்ப்நெயிலில் பார்த்தாலே தெரியுது, ஒவ்வொன்றுலேயுமே ஒவ்வொரு அந்த டாட் சிம்பிளை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். ஒவ்வொருமே வேறு ஃபாண்ட் அப்படின்னு ஈஸியாகிட்டு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து நிறைய ஃபாண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் செந்தமிழ் ஃபாண்டில் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியாது, பட் வந்து வேறு எல்லா ஃபாண்ட்லேயும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும் கண்டிப்பாக. இப்போ வந்து ஃபாண்ட் ஓகே, இதே மாதிரி தான் நீங்கள் வந்து எல்லா ஃபாண்ட்டும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒவ்வொரு ஃபாண்ட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்த்தீங்களா, அந்த டாட்லேயே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அந்த டாட்லேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ஃபாண்ட்டும் எப்படி இருக்குன்னு. இனி வந்து உங்கள் ஃபைல் மேனேஜரில் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆல் ஃபைல்ஸ் அந்த இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபோன் ஸ்டோரேஜ் அப்படின்னு இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஷீஜா டெக் அஃபிஷியல்னு அப்படி இருக்குது. இதில் வந்து நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்குது. இதே என்ன கொடுக்கணும் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் ஆல் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன கொடுக்கணும் அப்படின்னா காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதையும் நீங்கள் வந்து பேக் போய்க்கோங்க. ஓகேவா, போயிட்டு ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து நம்ம அந்த ஃபாண்ட்டை நம்ம வந்து பேஸ்ட் பண்ணினால இதில் வந்து ஃபாண்ட் எல்லாமே ஆட் ஆகிருக்கு.
இருக்குது. இதில் வந்து பேஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் காப்பி பண்ணி வச்சுருக்கக்கூடியது இதில் வந்து பிக்சார்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து அதில் வந்து ஃபாண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதிலே நம்ம ஆட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டே. இப்போ வந்து இதை பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பேஸ்ட்னு ஒரு ஐக்கான் காணிக்குது, அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இந்த 2 மெத்தட்லேயும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து எது பெஸ்ட்டாக இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து எது பெஸ்ட்டாக இருக்குன்னு நீங்களே வந்து சூஸ் பண்ணி நீங்களே வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃபாண்ட் எல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்து அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி வந்து தமிழ் ஃபாண்டமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலே சிப் ஃபைலாக வரும். நான் சொன்னது மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் வந்து டிடிஎஃபாக சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து அன்லிமிட்டடாக ஃபாண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.